அடுத்து கன்னிராசி என்பர்கள். கன்னிராசினியர்களுக்கு இந்த வருடம் எப்படி சார் இருக்க போகுது? கன்னிராசிக்கு ஒரு சின்ன ஜாக்பாட் தான் இந்த வருஷம் 2026. எப்படின்னா, பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு சனீஸ்வர பகவான் தான் யோகாதிபதி, 5க்கும் 6க்கும் அதிபதி, பஞ்சம ரோக தொழில் காரகனாக இருக்கிறார். அப்போ 5ஆம் பாவாதிபதியாக இருந்து அவர் 7ஆம் இடத்திலிருந்து அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடம் என்பது சனி பகவானுக்கு ரொம்ப கச்சிதமான இடம். அதாவது நாங்கள் சொல்லுவோம், 7ஆம் இடத்துல சனி இருந்துட்டார்னா திக் பலம் பெற்றிருக்கிறார்போ. அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, உங்களை சுற்றி அரௌண்டு 360 டிகிரி க்ளீனாக இருந்தால் நல்லது தானே, திக் பலம். அப்போ நீங்கள் அந்த பலத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வருடம் இந்த வருடம். நிறைய பேருக்கு பாருங்கள், கல்யாண வாழ்க்கை கனகச்சிதமாக, நான் இப்படித்தான் ஒரு பொண்ணை பார்த்தேன், கேட்டேன், இப்படித்தான் இவ்வளோ அழகாக சைஸாக இப்படித்தான் வாழணும்னு நினச்சேன், அப்படிப்பட்ட கனகச்சிதமான குடும்ப வாழ்க்கை என்பது இந்த வருஷத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகாத கிரகம் யாருன்னு கேட்டால் குரு. இந்த குரு பகவான் முதல்ல 10ல் உட்காந்துருக்கிறார். அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அவர் தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களுக்கு நல்லது பண்ணி தான் ஆகணும், அவரால் கெடுக்க முடியாது. குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அல்லவா. அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்த்தார், ராசியை சனி பார்த்தார். இந்த ரெண்டுமே இந்த ஜாதகருக்கு, இந்த தராசில் 2 தட்டும் சமமாக இருந்து ஒரு அளவு சொன்னால் எப்படி இருக்கும் மகிழ்ச்சியாக, அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை உணரக்கூடிய பக்குவம் இதெல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ தெரிய வரும். குறிப்பாக சொல்லணுன்னா, பலன்கள் வாதியாக பார்க்குற போது நிறைய பேர் குடும்பஸ்தன் ஆகிடுவாங்க, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வார்கள், கடன்கள் தீர்க்கக்கூடியதாக இருக்கும், சொந்த தொழில் துவங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் கிடைக்கும், பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், யாரென்று தெரியாதவர்களுக்கு மத்தியிலிருந்து தங்களை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், வெளிநாட்டு பயணங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும், வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் அந்த பிரதேசத்திலேயே அந்த ஊர் பேங்க்ல லோன் வாங்கி வீட்டை வாங்கிடுவாங்க, பாலகாய்ச்ச ஆரம்பிப்பாங்க. இப்படி இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு ஒரு தனி மனிதனுக்கு எவைகளெல்லாம் தேவைப்படுகிறதோ அவைகளையெல்லாம் அழகாக, எளிமையாக, இலகுவாக கைப்பற்றி கொள்ளுகிற வாய்ப்புகள் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். இதே போல் வருடம் பிறக்கிற போதே பார்த்தீங்கன்னா, ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்புறம் கன்னிராசிக்காரங்களே கொஞ்சம் அதிபுத்திசாலிங்க, யாராவது சொன்னால் கேட்க மாட்டாங்க, எல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் போன வாட்டியே பார்த்துட்டப்பா அப்படின்னு போவாங்க. ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் புத்தி பயங்கரமாக வேலை செய்யும், ஷார்ப்பாக இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க அபாரமாக படிப்பாங்க. கன்னிராசிக்காரங்களாம் இனிமேல் 100 மார்க் தான், அப்படிப்பட்ட அபாரமாக படிக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப உயர்வான உயர்கல்விக்கு போவாங்க, திட்டமிட்டு போய் டச் பண்ணுவாங்க. நான் டாக்டர் படிக்கத்தான் விரும்பினேன், 4 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன், 2 வாட்டி நீட் எழுதுனேன், இந்த வந்துட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லை, நினச்ச கல்லூரியிலே நுழைஞ்சிருவாங்க. அந்த அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் என்பது என்னம்மா, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா அதிர்ஷ்டம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் இங்கே கூடி வந்துடும். அதுபோல் இந்த புதனை பொறுத்தளவு என்னென்னா, தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக நன்மைகள் வரும். 4ஆம் இடம் அம்மா ஸ்தானத்தை குரு பார்க்குறார். ரொம்ப நாளாக பிள்ளைக்கும் தாய்க்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் ஒத்துப்போகலை, இப்போ ஒத்துப்போக ஆரம்பிச்சிடும், இணக்க உடன்பாடுகள் ஏற்படும். அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது தான் பயணங்கள், நீண்ட தூரத்து பயணங்கள், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கச்சிதமாக கிடைக்கும். அதுபோல் இவங்க சொந்த தொழில் செய்து கொண்டிருந்தால் புதிய மக்களை சந்திப்பது, புதிய மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிறது, புதிய சவால்களை ஏற்றுக்கொள்வது, புதிய ஆர்டர் எடுக்கிறது, இப்படிப்பட்ட தன்னை வளர்த்து கொள்ளுகின்ற ஆதாயத்தை நோக்கிய பயணங்கள் மகா வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அதே போல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்கு ரொம்ப வேண்டப்பட்ட கிரகம் சுக்கிரன், குடும்பாதிபதி, பாக்யாதிபதினு சொல்லுவோம். அப்போ அந்த குடும்ப பாக்யாதிபதியை குரு பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ இதுக்கு பேர் தான் பல்லக்கு யோகம்னு சொன்னான். அப்போ பாராட்டுக்கள் குவியும். சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட பென்ஷன் வாங்குற போது அல்லது ரிட்டையர்ட் ஆகிற போது அவார்டு கிடச்சிரும். சட்ட நுணுக்க சம்பந்தப்பட்ட துறைகள் சார்ந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மிலிட்ரி, போலீஸு, இந்த அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு கூட இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் இருக்குது. அவங்க தன்னை எவ்வளவுக்கு மகிழ்ச்சியாக கொண்டாட ஆசைப்பட்டாங்களோ இது மக்களால் போற்றப்படுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இதே இதில் ஒரு வில்லங்கம் இருக்குது, என்னன்னு கேட்டால் செவ்வாயும் அங்கே தான் உட்காந்துருக்கிறார். அப்போ செவ்வாய் இந்த ஜாதகத்திற்கு 3க்கும் 8க்கும் அதிபதி, 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரே, உடல்நலத்தை பேணி பார்க்கணுமா இல்லையா? ஆமாம், இவ்வளவுக்கும் மத்தியில் நேரத்துக்கு சாப்பிடணும், நிம்மதியை தூங்கணும், அலர்ஜெட்டிக் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராமல் பார்த்துக்கணும், தோல் வியாதிகள், அலர்ஜெட்டிக் வியாதிகள், சளித்தொல்லைகள், சைனஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாகவே சில ஒவ்வாமை உருவாகலாம். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, லெதர் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அதுதான் அவருடைய ஜீவனமே, அது செஞ்சு தான் ஆகணும். ஆனால் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வந்தால் காய்ச்சல் வந்துடுது, இப்படிங்கிற ஒவ்வாமை நிகழ்வுகளாக இதில் வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த செவ்வாயை குரு பார்க்கிறாரு, இருந்தாலும் இந்த வருடம் இதில் காப்பாற்றி தாக்கு பிடிக்க முடியும். அதே போல் அந்த இடத்துல சூரியனும் அமர்ந்திருக்கிறார், 12 கூடையவன் விரையாதிபதி. அப்போ சூரியன் அங்கே உட்கார்ந்ததுனால சூரியனையும் செவ்வாயையும் ஒன்றாக உட்கார வைத்து குரு பார்த்தார் அல்லவா. அப்போ கண்டிப்பாக இவருடைய கெட்ட பேர்கள் எல்லாம் ஒழிய ஆரம்பிக்கும், சுறுசுறுப்பு வந்துடும்,
வேகமாக செயல்படுகின்ற சிந்தனைகள் வந்துடும். நான் யார் என்று நிரூபித்து காட்டுகிறேன்னு களத்தில் புகுந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. இன்னும் சொல்லுகிறேன், விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள், இந்த செஸ் விளையாடுறவங்க, இந்த மாதிரியான பொது வாழ்க்கையில் முன்ன பண்ண ஜெயிக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் இந்த வருஷம் அற்புதமாக இருக்க போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு. அதிலும் குறிப்பாக கன்னிராசிக்கார பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ஏன் நல்லா இருக்கும்னு கேட்டால், 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போ மனிதனுடைய படைப்பிலேயே பெண்கள் சுகமாக வாழுகின்ற வீடு தான் விளங்கும். அந்த இடத்த அவர் பார்க்குறார். அப்போ பெண்களின் சுகபோகங்கள், பெண்களின் மன நிறைவு, பெண்களின் அமைதி, சந்தோஷம், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அடிக்கடி கூடிக்கிட்டே போகும். ஆக இப்படி பல கோணங்களில் பார்த்தா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்குன்னே சொல்லிடலாம். இதில் என்ன ஒரு சில குறைகள்னு கேட்டால், இவங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்க. என்ன நடந்தாலும் குறை கண்டுபிடிப்பாங்க. டாக்டர்கிட்ட போய் உட்காந்துட்டே டாக்டருக்கு வைத்தியம் சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டால், மனோரீதியாக அமைதி கொள்ள தெரியாத ஒரு பேதலிப்பு, இதனால் வரக்கூடிய டென்ஷன், எமோஷனல், இது எப்படியும் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பாதிக்கும். இது இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு 2026 ஒரு ஜாக்பாட்னே சொல்லுவேன். நிச்சயமா. சரி, உங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா யார்? ஒன்றும் இல்லை, கன்னிராசியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் திருவண்ணாமலையில் போய் இந்த 12 மாதங்களில் ஒரு மாதமாவது கிரிவலம் பண்ணிட்டாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. நிச்சயமா. 100க்கு உங்களுக்கு எத்தனை மதிப்பெண் சார் கொடுக்கலாம்? ஒரு 85-90 மதிப்பெண் கொடுக்கலாம். 85-90. சூப்பர் சார். ஏன்னா ஜாக்பாடுன்னு சொல்லியிருக்கீங்க, 85-90 நல்ல மதிப்பெண்.